ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டே, ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி ஃபார் சிஎஸ்கே. எஸ், சிஎஸ்கே விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம சேப்பாக்ல வந்து விளையாட போறாங்க. 3 தோல்விக்கு அப்புறம் வராங்க சிஎஸ்கே. ஒரு நூலால மிஸ் ஆன ஒரு மேட்ச்ல இருந்து வராங்க டெல்லி கேபிட்டல். ஸோ 2 மேட்ச் ஒரு தரமான மேட்சா இருக்க போது. நம்ம கூட நம்ம டீம் வந்தாச்சு. ஹாய் பாரதி, ஹாய் ரமன், வெல்கம் பேக். ஹாய் வெல்கம். ஓகே, ஸோ பாரதி, நான் அப்படியே ஜஸ்ட் லைட்டா ஒரு மிமிக்ரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கேட்கறேன். நம்ம பல்ராம் நாயுடு அவருடைய வாய்ஸ் எடுக்கிறேன், அது கரெக்டா வருதான்னு பாரு. இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கிறாங்களே, டாப் ஆர்டர்ல கேஎல் ராகுல் அடிக்கிறாரோ, அதுக்கப்புறமா வந்தா சமீர் ரிஸ்வி பொழக்கிறாரோ, அப்படியே கீழே வந்தா பவுலிங் கன்னா வச்சிருக்கிறாங்கோ. இதுக்கே இன்னும் அந்த அசுதோஷ் சர்மாங்கிற பிளேயரை உள்ள அவங்க இறக்கவே இல்லை. இப்படி ஒரு கடப்பார டீம் கிட்ட இருந்து சிஎஸ்கே எப்படியா வின் பண்ணணும்? ஏதாச்சும் கொஞ்சம் ஐடியா கொடுக்க முடியுமா? ஐடியாக்கு முன்னாடி நீ சொன்ன லைன் அப்ல நிஷாங்கா விட்டுட்டேன். நிஷாங்காவும் ஓரளவு ஸ்டார்டிங்ல வந்து செமையா ஆடி கொடுக்குறாரு. ஸோ நிஷாங்காவோடைய பேட்டிங்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஆடானா இருக்கிறது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இது வரைக்கும் நல்லா பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அவங்கள எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம வின் பண்ண போறோங்கிறத பார்த்தோன்னா எனக்கு வந்து சரியான அளவுக்கு வந்து ஐடியா இல்லைன்னு தான் நானுமே சொல்லுவேன். பட் இருக்கிற ரிசோர்ஸை வச்சு எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா, சிஎஸ்கே கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணு தான். நம்ம கிட்ட டெத் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு மேட் என்ட்ரிக்கு பதில் ஃபாரினர்ஸ் பிளேஸ் பண்ண ஒரு ஹலோ ஸ்டக்கா தான் பேசுறது. இல்ல ஓகே, எனக்கு மேட் என்ட்ரி ஒரு ஃபாரினரா உள்ள வரணும். அந்த மேல வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ஃபாரினர்ஸ் தான் விளையாடுறோம். இன்னொரு ஃபாரினர்ஸா வந்து நான் இன்னைக்கு வந்து இவர் அவைலபிளா இருப்பார்னு நினைக்கிறேன். நம்மளோட டெவால் பிரேவிஸ் வந்து அவைலபிளா இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ டெவால் பிரேவிஸ் அண்ட் தென் வந்து அகில் ஹுசைன் வந்து உள்ள வரணும். அகில் ஹுசைன் இன்ஸ்டெட் ஆஃப் மேட் என்ட்ரி. அண்ட் தென் வந்து நமக்கு வந்து மேட் என்ட்ரி வருவாரு. அவருக்கு அப்புறம் வந்து நமக்கு இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா எனக்கு குர்பிரத் சிங் வந்து ஒரு பவுல்ஸ்னா நம்ம பைக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம குர்பிரத் சிங் மட்டும் இல்லாம நமக்கு வந்து அகில் ஹுசைனை வந்து பவர் பிளேல யூஸ் பண்றதுனால வந்து கலீல் அகமதோட 1 or 2 ஓவர்ஸ் வந்து நமக்கு வந்து டெப்த்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கிடைக்க சான்சஸ் இருக்கும். கலீல் அகமதோட ஓவர் நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்ட் பவுலர்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ல அவரும் ஒருத்தர். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சில சேஞ்சஸ் பண்ணோம். இப்போ வந்து யாருக்கு பதில் யார் வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுனா வந்து கார்த்திக் சர்மாக்கு பதில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கார்த்திக் சர்மா யாருக்கு வழிவிடணும், டெவால் பிரேவிஸ்க்கு வழிவிடணும். அண்ட் தென் வந்து மேட் என்ட்ரி வந்து குர்பல் சிங் மேட் என்ட்ரி வந்து இவருக்கு வழிவிடணும். யாருக்கு? அகில் ஹுசைனுக்கு வழிவிட வேண்டியது இருக்கும். அண்ட் தென் வந்து ஒன் மோர் ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்னு பார்த்தோன்னா, யாரா ஒன் மோர் ரீப்ளேஸ்மெண்ட்? குர்பிரத் சிங் பதிலே யார் போகணும் வெளியே அப்படிங்கறத நான் யோசிக்கிறேன். பிரசாந்த் வீர் தான் ஆபீஸா போகணும். அவர் பேட்டிங்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே கூட பிரசாந்த் வீரை வெளியே உட்கார வச்சுதான் ஆகணும். வை பிகாஸ் டெவால் பிரேவிஸ் வந்திருக்காரு, நமக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு. அது இல்லாம ஜேமி ஓவர்டனும் ரீசெண்ட் டைம்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர்ல அந்த 2 விக்கெட்ஸ் போகாம இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரசாந்த் வீரோட பேட்டிங் நமக்கு தேவைப்படாது. ஸோ அவங்க அப்படி யோசிச்சு பவுலிங் தான் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ பேட்டிங் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து அப்ப இந்த டாப் ஆர்டர்ஸ்லயே வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா கீழே வந்து இன்னும் கொஞ்சம் பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா அண்ட் தென் மேட் என்ட்ரி இவங்க 3 பேரும் வந்து அகில் ஹுசைன், டெவால் பிரேவிஸ் அண்ட் தென் வந்து குர்பத் சிங்க்கு வந்து வழிவிட்டாங்கன்னா நம்மளோட பவுலிங் ஸ்ட்ரென்தன் ஆகும். அண்ட் தென் டெவால் பிரேவிஸ் வரதுனால பேட்டிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸோட இன்னைக்கு வந்து அவங்க உள்ள போனாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா பிரசாந்த் வீர்கிட்ட வந்து நமக்கு பவுலிங்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, பவுலிங்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவர் பியூர் பேட்ஸ்மேனா விளையாடுறதுக்கு நமக்கு வந்து அகில் ஹுசைன் கேன் பேட். அதுதான் நான் சொல்ல வருவேன். மேட் என்ட்ரியை விட அகில் ஹுசைன் வந்து ஒரு டீசென்டான பேட்டிங், அதனால அங்க பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும் டைல்ல. ஸோ பவுலிங்லும் அவர் பவர் பிளேல போடுவாருங்கிறது நமக்கு அட்வான்டேஜ். அண்ட் தென் வந்து இப்போ மேட்ச் அப்ஸ்னு பாக்குறது எனக்கு எப்படி இருக்கும், யாருக்கு என்ன மேட்ச் அப்ஸ் அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லை. பட் அவங்க சைட்ல நிதிஷ் ராணா வந்து இது வரைக்குமே ஃபயர் ஆகல. எப்பவுமே ஒண்ணு நான் பிலீவ் பண்ணுவேன், நல்லா விளையாடாத ஒரு பேட்ஸ்மேன் வந்து சிஎஸ்கே எதிராக மட்டும் சூப்பரா விளையாடுவோம். அது நான் நிறையவே பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நிதிஷ் ராணா நல்லா பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த மாதிரி நிதிஷ் ராணா அவங்க சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டப்ஸ் வந்து நல்லாவே ஆடுவார். ஸ்பின்னிங் நல்லா ஆடுவார், ஃபாஸ்டிங் நல்லா ஆடுவார். ஸோ ஸ்டப்ஸை வந்து எப்படி வந்து அவங்க விக்கெட் எடுக்க போறாங்க, பிளான் பண்ண போறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பத்தும் நிஷாங்கா வந்து கீ பிளேயரா இருப்பார்னு நினைக்கிறேன். அவரோட விக்கெட்டை இயர்லி எடுத்தா கேஎல் கொஞ்சம் ஸ்ட்ரக் பண்ண சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் இருக்கிறதுனால இவருக்கும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஒரு டைம் எடுக்கிறதுக்கிட்ட கேஎல் ராகுல் கொஞ்சம் டைம் எடுக்க வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளானா இருக்கணும். டேவிட் மில்லர் போன மேட்ச் நல்லா சூப்பரா ஆடினாரு. பட் இந்த மேட்ச் வந்து டேவிட் மில்லர் அகைன்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அகில் ஹுசைனே டேவிட் மில்லர் விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடிக்க போனார்னா மேல டாப் வச்சு ஒரு கேட்ச் கிடைக்கலான்னு நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சில இது பார்க்குறேன். அண்ட் தென் வந்து அவங்க டீம் சைடில் பார்க்கும்போது நடராஜனுடைய பவுலிங் வந்து ஒரு குரூஷியலாக இருக்குன்னு தோணுது. ஸோ நடராஜ் பவுலிங் அண்ட் தென் வந்து இன்னொருத்தர் யாரு, இங்கிடி, நடராஜன், முகேஷ் குமார், இங்கிடி அண்ட் தென் குல்தீப் இந்த டீம்ல இருக்காரு. குல்தீப், ஆமா குல்தீப் அண்ட் அக்ஷர். குல்தீப் இருக்காரு, இங்கிடி இருக்காங்க, அண்ட் தென் வந்து இவர் நடராஜன் இருக்காங்க. இவங்க 3 பேர். அது இல்லாம முகேஷ் குமாரும் ஓரளவுக்கு டீசெண்டா நல்லா போடுவாரு. ஸோ இவங்க 4 பேருமே நல்ல பவுலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு குல்தீப் வந்து இன்னைக்கு நமக்கு ஸ்பின்னுக்கு வந்து அவ்வளோ அசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது இல்லை சேப்பாக்கில், கரெக்டா. ஸோ அதனால குல்தீப் இன்னைக்கு வந்து 1 or 2 hours பார்த்து விளையாட்டாருன்னா குல்தீப்பை வந்து டெவல் பிரவிஸ் டேக் ஓவர் பண்ணிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மிடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த டூபே மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லை. இப்போ அது இல்லை. டெவல் பிரவிஸ் ஸ்பின்னர் அடிப்பாரு, டூபேவே ஸ்பின்னர் அடிப்பாங்க. இப்போ எப்போ ஸ்பின்னர் கொடுக்கறது எப்போ ஸ்பின்னர் நிறுத்துன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆப்போசிட்டுக்கு வரும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன் சிஎஸ்கேக்கு. அண்ட் தென் வந்து சமீர் ரிஸ்விக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அவர் வந்து ரன்னுக்கு போகல. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் நல்லா பண்ணாரு. ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்திருக்காரு. நம்மளோட கிரவுண்ட் பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்கு அகைன்ஸ்ட் நம்ம பவுலிங் அட்டாக்கு. ஸோ அதுவுமே வந்து லுக்கிங் ஃபார்வர்டு தான். ஓகே பாரதி, எஸ் அதான் கரெக்டா சொல்லிட்டேன் எல்லாமே. இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகும் சிஎஸ்கேக்கு அப்படின்னு நீ நம்புற. நானும் அது நம்புறேன் பாரதி. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, போத் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் 2 பேரையும் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறியா, இல்ல 2 பேர்ல ஒருத்தரை அவங்க ஆட வச்சு ஆகணுமா? இப்ப இருக்கிற இன்ஜுரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீ சொன்ன மாதிரி ரைட், டெவல் பிரவிஸ் உள்ள வந்துட்டா ஃபைனு. பட் இன்னைக்கும் டெவல் பிரவிஸ் உள்ள வர முடியல அப்படின்னா அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை கண்டிப்பா ஆட வச்சு ஆகணும். நீ சொன்ன மாதிரி அகில் ஹுசைன், எஸ் அவர் உள்ள வந்து 2 பேர்ல ஒருத்தர் இல்ல பிரசாந்த் வீர் கண்டிப்பா ஆடுவாரு. அவங்க 2 பேர் இல்லைன்னா அவங்க 2 பேரும் உட்கார வைக்கிறதுக்கு பதில் நம்ம உருவில் பட்டேல் கூட யூஸ் பண்ணலாம். இவங்க 2 பேரும் உட்கார வச்சு டெவல் பிரவிஸ் அவைலபிளா உருவில் பட்டேல் யூஸ் பண்ணலாம். அது கரெக்ட் தான். நம்ம வந்து ஸ்ரேயஸ் கோபால வந்து அவங்க வந்து இம்பாக்ட் கரெக்டான பாயிண்ட். அங்கதான் நான் வந்தேன். எஸ், சூப்பர் பாயிண்ட் பாரதி. ஏன்னா ஸ்ரேயஸ் கோபால் ஒரு லெக் ஸ்பின்னர் செம்மையா பண்ணிருக்காரு. டொமஸ்டிக்ல இந்த வருஷம் ஃபுல்லா அவரை ஃபாலோ பண்ண சூப்பரா போட்டிருக்காரு. அவரை ஏன் ஒரு இம்பாக்ட் சப்ல கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ராகுல் சேகர் ஓகே ஒரு மேட்ச் விளையாடினாரு, கொஞ்சம் அடி வாங்கினாரு. ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு இருக்காரு, ஒரு லெக் ஸ்பின்னர். எல்லா டீம்ஸுமே பாரு லெக் ஸ்பின்னர் வந்து சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஸ்ரேயஸ் ஐயரை கண்டிப்பா இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணா வைட்டல் பிரேக் த்ரூஸ் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் பாருங்க. ஆமா, நான் அதுதான் சொல்றேன். நீங்க பண்ணிதான் ஆகுது. ஸ்ரேயஸ் கோபால் 2 வருஷம் டீம் கூடவே இருக்காரு. இப்போ நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்ணாம இந்த சீசன் உள்ள அந்த இதோ வந்து நீங்க ட்ரஸ்ட் பண்றது வந்து எனக்கு வந்து அப்ப அவருக்கு என்ன மாதிரி இருக்கோ அவர் ஏன் நீங்க ரீடைன் பண்றன்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அவரை ட்ரஸ்ட் பண்றோம், அவர் டீம்ல ஹோல்ட் பண்றோம் போது அப்ப அவரை வந்து யூஸ் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில கேஸோட போனாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க வந்து நீங்க ஸ்ரேயஸ் கோபால் யூஸ் பண்ணா ராமகிருஷ்ண கோஸ் அவரை யூஸ் பண்ணலாம். ராமகிருஷ்ண கோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன பேட்டிங்கும் கிடைக்கும். அண்ட் தென் வந்து ஆமா ஒரு பிஞ்சின்ட்ரா இன்னமும் அவங்களுக்கு பவுலிங்கும் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பேட்டிங்கும் நமக்கு வந்து லென்த்தா போகும். ஸோ நீங்க 240 to 30 நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா அவரோட பேட்டிங்னா லாஸ்ட் ஒரு 1 or 2 hours அவரால் வந்து ஒரு 6 ball 15 runs அடிக்க முடிஞ்சா அது கொஞ்சம் அட்வான்டேஜ் தானே. கரெக்டா சொன்னேன். ஏன்னா நம்ம சேஞ்சஸ் இருக்கிறது சொல்லு அதான் பாரு இந்த சேஞ்சஸ் அவங்க கண்டிப்பா பண்ணி இந்த சேஞ்சஸ்லாம் இப்ப பண்ணனும். இப்ப இல்ல பிளேயிங் 11ஓட போனாரே அவர் வந்து நான் கேப்டன், நான் வந்துட்டு தோனி மாதிரி பண்ண போறேன், சேம் பிளேயிங் 11ஓட போறேன் அப்படின்னா
நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படியே தடுமாடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பா சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். மினிமம் 2 சேஞ்சஸ் பாருங்க பவுலிங்ல கொண்டு வந்து ஆகணும்னு நினைக்கிறேன். எஸ். அதான். ஸோ எஸ் ரமணா, அப்படியே நம்ம வந்து பவுலிங் ஃபுல்லா பேசிடுவோம். ஸோ பேட்டிங் பக்கம் வருவோம் ரமணா. பேட்டிங் சொன்ன மாதிரி நம்ம கன்சர்ன் இல்லை. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்ச்ல 200 அடிச்சிருக்காங்க. சஞ்சுவும் ருத்துவும் அடிக்காமலே. அப்படிங்கிறப்போ எனக்கு என்னன்னா மேபி ஒரு சேசிங் வரும்போது நல்லா பண்ணுவாங்களோன்னு நான் ஸ்டில் இன்னும் ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் வராங்க, அந்த இனிஷியல் அந்த ஏர்லி அந்த மூவ்மெண்ட் அதனால தான் கொஞ்சம் மாட்டிக்கிறாரோ ஃபீல் ஆகுது. சஞ்சுவா இருக்கட்டும் ருத்துவா இருக்கட்டும். ஸோ சேசிங்னு வரும்போது நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? இல்லை அவங்க பேட்டிங் எப்படி பாக்குறேன்? பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு நல்லா தானே இருக்கு. இன்னும் பிரேவிஸ் வந்துட்டாருன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் அந்த ஓப்பனர்ஸ் 2 பேரும் என்ன பண்ணணும்னா, இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours நின்று ஆடணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு பிச்சை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டேக் டவுன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் போனோடனே அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு வினையா முடிஞ்சிருது, அவங்க அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்னால 2 பேரும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பவர் பிளேலயே ஒரு 60 to 70 ரன்ஸ் அடிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து கேப்பபிள் இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க யாருன்னா ஒருத்தர் அதுக்கப்புறம் அவுட் ஆனாலுமே ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா வர எல்லா பேட்ஸ்மேனுமே நின்று அடிக்கிறதுக்கு அவங்களுக்குமே வந்து ஒரு ஒரு கட்ஸ் இருக்கும் ஆக்சுவலி எல்லா பவுலர்ஸுமே அடிக்கிறதுக்கு. இவங்க ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணாங்கனாலே போதும். ஆக்சுவலி நம்ம ஆக்சுவலா ஒரு 220 ஈஸியாவே அடிக்கும். அதுவும் பிரேவிஸ் உள்ள வந்துட்டாருன்னா நம்ம சொல்லவே வேணாம், சூப்பரா பேட்டிங் லைன் அப் இருக்கு நமக்கு. அண்ணா சொன்ன மாதிரி அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நல்ல பேட்டிங் வேணும். எஸ் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஆர்சிபி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் போனா கூட கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டீப் பேட்டிங் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் சிஎஸ்கேன்னு வரும்போது சஞ்சு ரித்து யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் 10 overs ஆடி ஆகணும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்து வராங்க. நீங்க கார்த்திக் சர்மா பேக் பண்ணி ஆடுறீங்க அப்படின்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க மேலே ப்ரெஷர் போட முடியாது. இதுக்கே சர்ஃப்ராஸ் கான் 2 மேட்சை காப்பாத்தி விட்டாரு. சரியான ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. அந்த 200 வந்தது. ஸோ அப்படிங்கிறதுனால டாப்ல 2 பேர்ல ஒருத்தர் மினிமம் 10 overs ஆடி ஆகணும்னு நானும் நினைக்கிறேன். பாரதி உன்னோட தாட்ஸ்? ஆமா, அதுதான் நானும் யோசிக்கிறேன். இன்கேஸ் அவங்க வந்து திரும்ப ருத்து 1 down ஆனா கூட எனக்கு ஓகே தான். இன்னைக்கு ஒரு வேலை டெவலப் பிரைஸ் இல்லை அப்படின்னா திரும்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டரோட நம்ம போற மாதிரி இருக்கு. ஸோ ருத்து வந்து நீங்க நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீங்க இந்தியா டீம்ல ஆடுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நீங்க இங்க நல்லா பண்ணணும்னா உங்களுக்கான நல்ல பிளேஸ்ல விளையாடி இந்த டீம் நீங்க ஜெயிக்க வச்சா உங்க டீமா நீங்க ஜெயிச்சாதான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா கூட வாய்ப்பு கிடைக்க சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இஷான் கிஷன் பண்ணிட்டு உள்ள வந்தாரு T20 வேர்ல்டு கப்ல. அவர் மட்டும் நல்லா பண்ணல, ஒரு டீமே நல்லா பண்ண வச்சாரு கேப்டனா. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்ப SRHக்கு அவருக்கு கேப்டன்சியே கிடைச்சிருக்கு. நான் அதுதான் யோசிக்கிறேன். நம்ம டீமா அவர் டீமா கான்ஃபிடண்டா உள்ள இருக்குன்னா அவரோட எபிலிட்டி இன்னும் அழகா வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான். அது இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க டீம்ல வந்து 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. குல்தீப் அண்ட் தென் வந்து அக்ஷர் பட்டேல் அந்த விபின் ராஜ் 3 பேருமே போடுறாங்க. ஸோ நம்மளதுலயும் மிடில் ஆர்டர்ஸ்ல பார்த்தோன்னா ஒருவேளை டெவால் பிரேவிஸ் அவைலபிள்னா டெவால் பிரேவிஸ், சர்ஃப்ராஸ் கான் அண்ட் தென் வந்து சிவம் டூபே 3 பேர் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸை வரவிடாமலே நம்ம ஆடலாம். ஸோ அதுதான். ஸோ ஆயுஷ் மாத்திரை மேல அமைச்சிட்டு ஆயுஷ் மாத்திரை ஹிட் பண்ணுவாரு. ஆயுஷ் மாத்திரை ஹிட் பண்ணாருன்னா சஞ்சு சாம்சனுக்கு நல்ல டைம் கிடைக்கும். 2-3 overs நல்லாவே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அவர் வந்து கேம் மிடில் ஓவர்ஸ்ல டார்கெட் பண்ணி எடுத்துட்டு போனார்னா நல்லா இருக்கும். நான் அதுதான் சொல்லுவேன். 2 பேருமே சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். சஞ்சு சாம்சன் அண்ட் தென் வந்து ருத்ராஜ் சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ்ங்கிறதா இங்க ப்ராப்ளமே. புரியுது. ஏன்னா அதுதான். ஏன்னா ஒருத்தர் சொன்ன மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணி நம்பர் 3ல ருத்து வந்தாருன்னா கூட கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் ஸ்குவாட்லயும். ஐ மீன் அந்த பேட்டிங் ஆர்டர்லயும் நான் நினைக்கிறேன். பாரதி கரெக்டா சொன்னேன். அண்ட் எஸ் ரமணா, அப்படியே நம்ம வந்து லைட்டா ருத்துவோட கேப்டன்சி பத்தி பேசலாம். மேபி அவர் பேட்டிங்ல ரன் அடிச்சு ஒரு குயிக் ஃபயர் ஒரு 50 அடிச்சாருன்னா அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருமா? எஸ் பாரதி. நான் கிளம்புறேன்டா. கால் ஒரு 15 மிஸ் கால் வந்துச்சு மீட்டிங்ல. ஓகே நீங்க பேசுங்க. கேரி ஆன் பாரதி. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.